எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோவிலை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது மத நடைமுறை அல்ல என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? நாமக்கலில் உள்ள நிர்வாகத்தை கீழ் இயங்கும் ஒரு மாரியம்மன் மற்றும் அங்காளம்மன், பொன் காளியம்மன் கோவில்களில் இருந்து பொன் காளியம்மன் கோவிலை தனியாக பிரிக்க வேண்டும் என்றுதான் கணேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்தார். அந்த மனுவை பார்க்கும்போது பொன் காளியம்மன் கோவில் தங்கள் சாதி சேர்ந்தவர்கள் நிர்வகிக்கிறார்கள் என்றும் மற்ற கோவில்கள் வேறு சாதி நிர்வாகிகள் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத் சக்கரவர்த்தி சாதியை நிர்ணயிக்கும் வகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதே போல அந்த உத்தரவை பார்க்கும்போது கோவில் என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைத்து பக்தர்களும் கோவில் நிர்வகிக்கலாம், வழிபடலாம் தெரிவித்துள்ளார். அதே போல சாதி என்பது மத பிரிவு அல்ல, சாதி பாகுபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் மத பிரிவு என்ற போர்வை வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள், பிரிவினைக்கான மைதானமாக கோவிலை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். அதே போல பெரும்பாலான குறிப்பிட்ட சாதி கோவில்கள் என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளது. எந்த சாதியும் கோவிலுக்கு உரிமை கோர முடியாது, கோவிலை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது மத நடைமுறை அல்ல என்று தெரிவித்து இந்த உத்தரவை தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.